Hi friends, உங்களுக்கு ஃப்ரீ யூபிஎஸ்சிக்கான கிளாஸஸில் வெல்கம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியோட அனலைசிஸ் வீடியோ பார்க்க போகிறோம். ஏன்ஷியன்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா மெடிவல்ஸும் வந்து கொஞ்சம் பார்த்துடலாம். ஏன்னா நம்ம சேனலில் வந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி வந்து முடிச்சிட்டோம். ஸோ ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷவர்தனாவோட முடிஞ்சிடுது. ஸோ ஹர்ஷவர்தனாவோட நம்ம ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியை ஸ்டாப் பண்ணிவிடுவோம். ஹர்ஷவர்தனாக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து நம்ம மெடிவல் ஹிஸ்ட்ரின்ட்டு வந்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் வந்து ஏன்ஷியன்ட் வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் பார்க்கலாம். நீங்கள் யாருன்னா நியூ வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சிக்கு தேவையான சிலபஸ் எல்லாம் வந்து கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நியூ வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா. ஏன்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி நான் வந்து கொஞ்சம் கிளாஸஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாக வந்து அப்லோட் பண்ணாமல் இருந்தேன். அதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ளஸ் நிறைய வந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் டெலிகிராம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அகாடமியில் வந்து எந்த மாதிரி சொல்லித்தராங்க அப்படின்ட்டு டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ப்ளஸ் உங்களுக்கு வந்து கிளாஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆர்டர் வைஸை கூட வந்து பார்த்திங்கன்னா நான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸ் எல்லாம் கூட நான் படிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் மெடிவலுக்கு வந்து சதீஷ் சந்திரா, நம்ம டிஎன் புக். ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியலன்னு நினைக்கிறேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து கேமராவில் உங்களுக்கு வந்து உல்ட்டாவாக காமிக்கும். அதே மாதிரி மாடர்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெக்ட்ரம், பிபின் சந்திரா, நம்ம டிஎன் புக், என்சிஆர்டி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ மெயின் ஹிஸ்ட்ரியில் வந்து ப்ராப்ளம் என்னென்னா நம்ம படித்தோன்னா டீப்பாக முழுகிடும். அதுதான் வந்து மெயின் தப்பு பண்ணுறது. இந்த தப்பை வந்து நானே பண்ணேன். நீங்கள் வந்து உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்ல. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாம்பிள் நானே வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் இவ்வளோ புக்ஸ் இருக்குல்ல. ஏன்னா நம்ம இன்டர்நெட்டில் வந்து தேடினா நிறைய பேர் வந்து ஒருத்தர் டிஎன் புக் போதுன்னுவாங்க, ஒருத்தர் என்சிஆர்டி போதுன்னுவாங்க, ஒருத்தர் ஆர்எஸ் சர்மா படிங்கன்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து உபேந்தர் சிங் படிங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ எதை தான் படிக்கிறதுன்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா நம்ம எல்லாம் படிச்சிடலாம், எல்லாம் படிச்சுட்டா நம்ம யூபிஎஸ்சியில் கன்ஃபார்மாக பாஸ் ஆகிடும்னு நினச்சி வந்து நான் இது பண்ணேன். பட் அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு இது ஒரு ட்ராப். இந்த ட்ராப்பில் வந்து மாட்டிக்கினா நம்ம வெளியே வர முடியாது அப்படின்ட்டு வந்து நான் தெரிஞ்சுக்கினேன். ஸோ நீங்கள் வந்து இதில் மாட்டிக்கக்கூடாது அப்படின்ட்டு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து நான் கொஞ்சம் டிலே பண்ணேன். நான் வந்து ஏன் டிலே பண்ணேன்னா ஒரு ப்ராப்பராக வந்து கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி தவறான வழிக்கு வந்து போகக்கூடாது நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்கன்னா அப்படின்ட்டு வந்து நான் இது பண்ணேன். ஸோ அதே மாதிரி இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கான ரீசனுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி தான் வந்து நிறைய பேரை டைவெர்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து தள்ளணும்னு நினைக்குது. அதோட இன்டென்ஷன் அதுதான். ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரியான டவுட் வருது. ஸோ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஷின் பேப்பர் அதில் ஹிஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக எல்லாம் ஏன்ஷியன்ட், மெடிவல், ஆர்ட் அண்ட் கல்ச்சர் எல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 14 to 15 கொஷின் வருது ஹிஸ்ட்ரியில். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம், அதில் ஒரு 8 to 9 கொஷின்ஸோட சோர்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே இது வந்து இந்த புக்லேருந்து சால்வ் ஆகுதுன்னுட்டு. அதை விட்டு ஒரு 4 to 5 கொஷின் எதுலேருந்து யூபிஎஸ்சி எடுத்துச்சுனே வந்து தெரியாது. ஸோ நம்ம வந்து தேட ஆரம்பிப்போம். யூபிஎஸ்சி வந்து இந்த 4 கொஷின் எதுலேருந்து எடுத்துச்சு, இந்த 4 கொஷின் எதுலேருந்து எடுத்துச்சுன்னு தேடுவோம். ஸோ அப்போ நம்மளுக்கு தேடும் போது வந்து பார்த்திங்கன்னா உபேந்தர் சிங் இல்லைனா ஏஎல் பக்ஷி இந்த மாதிரி புக்கில் வந்து கிடைக்கும். நம்ம என்ன யோசிப்போம், இந்த 4 கொஷின் கூட நம்ம சால்வ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் டைம் யூபிஎஸ்சி 15 கேட்டுச்சுன்னா 15க்கு 15 நம்ம எடுத்துடணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம், உபேந்தர் சிங், ஏஎல் பக்ஷி புக்குமே வந்து படிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இதுதான் வந்து நம்ம தப்பு பண்ணுறது. ஸோ மெயினாக வந்து நானும் இந்த மிஸ்டேக் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ உபேந்தர் சிங் புக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நிறைய பேருக்கு உபேந்தர் சிங் புக்குன்னா வந்து என்னென்னு தெரியாமல் இருக்கும். ஸோ உபேந்தர் சிங் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து எழுதப்பட்ட புக்கு வந்து பார்த்திங்கன்னா உபேந்தர் சிங் ஆர்எஸ் சர்மாவை கம்பேர் பண்ணேன். ஆர்எஸ் சர்மா வந்து ரொம்ப ஓல்டு புக் ஆர்எஸ் சர்மா, உபேந்தர் சிங் வந்து கொஞ்சம் நியூ புக். ஸோ உபேந்தர் சிங்கில் வந்து கொஞ்சம் நியூ டேட்டாலாம் இருக்குது. உபேந்தர் சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பேஜே வந்து கிட்டத்தட்ட 800 to 900 பேஜஸ் இருக்குது. ஸோ நம்ம லக்ஷ்மிகாந்த் புக்கு பார்த்துருப்போம்ல. ஸோ அவ்வளோ பேஜஸ் இருக்குது அதில். ஸோ இந்த ஆப்ஷனல் ஹிஸ்ட்ரிக்கெல்லாம் படிக்கிறாங்கல்ல அவங்க வந்து இந்த உபேந்தர் சிங்கை வந்து படிப்பாங்க. மற்றபடிக்கு நீங்கள் ஜிஎஸ் ப்ரிலிம்ஸ்க்கெல்லாம் படிக்கிறீங்கன்னா நீங்கள் உபேந்தர் சிங்கெல்லாம் நீங்கள் போகணுன்னு அவசியமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் மெயினான்னு கேட்டிங்கன்னா நம்ம டிஎன் புக், நான் திருப்பி சொல்கிறேன் டிஎன் புக். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம டிஎன் புக்கை வந்து நெக்லெக்ட் பண்ணுறீங்க. பட் இப்போ இருக்கிறதுலே லேட்டஸ்ட்டாக எழுதப்படக்கூடிய புக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன் புக் தான் ஹிஸ்ட்ரியில். ஏன்னா நீங்கள் போய் பாருங்கள், ஆர்எஸ் சர்மா வந்து ரொம்ப பழைய புக்கு, ஓகேவா. ஸோ நம்ம டிஎன் புக்கில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக எழுதியிருக்காங்க. ப்ளஸ் நிறைய புக்கை வந்து படித்து நம்ம டிஎன் புக்கில் வந்து டேட்டாவை கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எப்போனா ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம டிஎன் புக்கில் வந்து ஒரு சாப்டருக்கு அப்புறமாவும் ரெஃபரன்ஸ் புக்குன்ட்டு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பாருங்கள். ஸோ நம்ம டிஎன் புக்கை எழுதினவங்க நிறைய டீட்டெயில்ஸை வந்து படித்து நம்ம டிஎன் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சூப்பர் பேக்கான புக் வந்து நம்ம டிஎன் புக்.
இந்த சூப்பர் பேக் கூட ஒரு வேல்யூ ஆடட் பேக் வந்து நீங்கள் ஆட் பண்ணனா என்சிஆர்டி, நியூ என்சிஆர்டி, ஓல்டு என்சிஆர்டிக்கு போகாதீங்க. ஓல்டு என்சிஆர்டி ஆர்எஸ் சர்மா சேம். நான் வந்து நிறைய வாட்டி நம்ம கிளாஸஸில் சொல்லியிருக்கேன். ஓல்டு என்சிஆர்டியும் நியூ என்சிஆர்டியும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு டிஎன் புக்கும் லேட்டஸ்ட்டு. ஆனால் ஆர்எஸ் சர்மாவும் ஓல்டு என்சிஆர்டியும் வந்து சேம் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ ஓல்டு என்சிஆர்டி ஆர்எஸ் சர்மா வந்து முழுக்க வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். 1-2 டாபிக் அதில் மெயினாக இருக்கிற டாப்பிக்கு நம்ம சேனலில் வந்து நான் கவர் பண்ணிடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அனலைசிஸ் பார்க்கலாம். ஸோ இந்த அனலைசிஸ் வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த அனலைசிஸ்க்கு அப்புறமா நம்ம கிளாஸஸ் வந்து கண்டினியூவாக மூவ் ஆகும். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மெடிவல் வந்து ஸ்டார்ட் ஆகும். மெடிவலுக்கு அப்புறமா நான் டக்குன்னு மாடர்னும் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நம்ம கிளாஸில் வந்து உங்களுக்கு கான்செப்சுவலாக வந்து நான் எல்லாம் புரிய வைக்கணுன்ட்டு வந்து நான் மோட்டிவோட இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த நெட்டில் இருந்தெல்லாம் வந்து தேடி நான் வந்து ஒரு டேட்டா வந்து பார்த்திங்கன்னா அவங்க முன்னாடி வச்சுருக்கேன். ஸோ என்ன டேட்டான்னு வந்து பார்த்திங்கன்னா 2017 2023 வரைக்கும் எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, மீன்ஸ் எதுலேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு 2017 2023. ஸோ 2017 2023 வரைக்கும் ஏன்ஷியன்ட்டில் எவ்வளோ கொஷின் கேட்டிருக்காங்க, மெடிவலில் எவ்வளோ கொஷின் கேட்டிருக்காங்க, ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் எவ்வளோ கொஷின் கேட்டிருக்காங்கன்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம். மாடர்ன் வந்து நான் ஆட் பண்ணல, ஏன்னா மாடர்ன் வந்து நம்ம செப்பரேட்டாக பார்க்கலாம். ஏன்னா மாடர்ன் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ்க்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடர்ன் ஹிஸ்ட்ரி. ஸோ அதனால் மாடர்ன் நம்ம செப்பரேட்டாக பார்க்கலாம். இப்போதைக்கு ஏன்ஷியன்ட், மெடிவல், ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வந்து பார்க்கலாம். ஸோ ஏன்ஷியன்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து நம்ம சேனலில் போய் பார்க்கலாம். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் எவல்யூஷனில் பிடிச்சி ஸ்டோன் ஏஜ், சால்கோலித்திக் ஏஜ், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ஸோ அதுக்கப்புறமா வேதிக் ஏஜ், மகாஜனபதாஸ், புத்திசம், ஜெயினிசம், ஸோ மௌரியன் எம்பையர், ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வைஸாக இருக்கும் நம்ம சேனலில். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் யோசிப்பீங்க, என்ன இவங்களே வந்து ரொம்ப சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்களேன்னுட்டு. உண்மை அதுதான். ஏன்னா நான் வந்து எனக்கு தெரிஞ்ச டெலிகிராம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கக்கிட்டலாம் வந்து நான் டீட்டெயில்ஸ் கனெக்ட் பண்ணதில் இந்த அகாடமியில், ஸோ ஃபேமஸான அகாடமி, நான் வந்து பேரெல்லாம் வந்து எடுக்கலை, ஏன்னா நம்ம பேர் எடுக்காமல் சொல்லலாம். ஸோ அந்த அகாடமி அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் ஃபீஸே வந்து கிட்டத்தட்ட 3 lakh to 2.5 lakh கிட்ட இருக்குது. அதோட ஆஃப்லைன் கிளாஸஸ் நார்மலாக நம்ம ஸ்கூல்லலாம் போய் உட்காருவோம்ல, அந்த மாதிரி ஆன்லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 lakh கிட்ட வரைக்கும் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து பர்டிகுலராக பேரெல்லாம் வந்து நான் சொல்லலை. ஸோ நிறைய பேர் டெலிகிராமில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த கிளாஸஸில் என்னென்ன பண்ணாங்க, அந்த நோட்ஸ் எல்லாம் கூட எனக்கு காமிச்சாங்க. ஸோ அதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கினேன் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, டோட்டலாக ஒரு 8-9 கிளாஸஸ்லேயே வந்து முடிச்சிடுறாங்க. 8-9 கிளாஸஸில் முடிச்சிடுறாங்க. ஒரு கிளாஸுமே 2.5 hour 3 hour கிட்ட எடுக்கிறாங்க. 8-9 கிளாஸஸில் முடிச்சிடுறாங்க. ஓகேவா? அதுலேயுமே மெயினாக ஸ்டோன் ஏஜ், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், மௌரியன் எம்பையர் இதெல்லாம் வந்து டீட்டெயிலாகவே அவங்க சொல்கிறது இல்லை. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டோன் ஏஜ் வந்து நம்ம எதுக்கு ஸ்டோன் ஏஜ்னு சொல்கிறோன்னா, அவங்க வந்து ஸ்டோன் டூல்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ரைட்டிங்ஸ் எல்லாம் வந்து இல்லை. ஸோ ஸ்டோன் டூல்ஸ் வந்து பெருசுலேருந்து சின்ன ஆகிட்டே வந்துச்சு. அதனால் வந்து நம்ம ஸ்டோன் ஏஜை வந்து ஃபர்தராக டிவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி புத்திசம், ஜெயினிசம் வந்து பார்த்திங்கன்னா புத்திசம் பற்றி லைட்டாக ஒரு இன்ட்ரொடக்ஷனு, ஜெயினிசம் பற்றி லைட்டாக ஒரு இன்ட்ரொடக்ஷனு, எக்ஸாமில் வந்து எந்த மாதிரி கேட்குறாங்க அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிடுறாங்க. நிறைய பேருக்கு வந்து இது புரியுறதே இல்லை. அதே மாதிரி அவங்க பண்ணுறதுக்கான ரீசனும் வந்து என்னென்னா, நம்ம வந்து ஏன்ஷியன்ட்டுக்கே வந்து நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டோன்னா மற்ற இதெல்லாம் வந்து படிக்க முடியாது. ஸோ நீங்கள் 2017 2023 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட்டில் ஒரு 14 கொஷின் தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் மெடிவலும் ஆர்ட் அண்ட் கல்ச்சரும் கம்பேர் பண்ணால் ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதோட வெயிட்டேஜ் வந்து கம்மி தான், ஏன்ஷியன்ட்டோட வெயிட்டேஜ் வந்து கம்மி தான். ஓகேவா? பட் அதுக்கு நீங்கள் வந்து விட்டுடணும்னு நான் வந்து சொல்லலை, படிக்கணும். நான் வந்து எவ்வளோ பண்ணியிருக்கனோ அவ்வளோ போதும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் எந்த புக்குமே வந்து படிக்க போகாதீங்க. அடிஷ்னலாக வந்து எந்த பிடிஎஃப்பும் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. நான் வந்து எல்லா பிடிஎஃப்மே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். நோட்ஸ் வந்து நீங்கள் பண்ணாதீங்க, மெயினாக வந்து நோட்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நோட்ஸ் வந்து பண்ணி எதுவும் யூஸ் இல்லை. ஏன்னா ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நோட்ஸ் தேவையில்லை. ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணணும். ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் ப்ராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். மெயின்ஸுக்கு நம்ம பண்ண நோட் யூஸ் ஆகாது. உண்மை அதுதான். மெயின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும் நிறைய கொஷின்ஸை பார்த்து. ஸோ நீங்கள் நோட்ஸ் வந்து பண்ணவே பண்ணாதீங்க. நான் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ப்ளஸ் டாப்பர்ஸோட நோட்ஸ் கிடைச்சாலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.
நான் வந்து உங்களுக்கு டாப்பர்ஸோட நோட்ஸும் நான் காமிக்கிறேன் அவங்க வந்து எப்படி பண்ணாங்கன்னுட்டு. நீங்கள் அதே வச்சு கூட படிக்கலாம், இல்லை நான் கொடுக்குற பிடிஎஃப் வச்சு கூட நீங்கள் படிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நோட்ஸ் பண்ணாதீங்க, நான் வந்து பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து நான் ப்ரொவைட் பண்ணல ஹிஸ்ட்ரி, இது ஜியோகிராஃபி இது வந்து நான் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஹிஸ்ட்ரி இது வந்து ஏன் ப்ரொவைட் பண்ணலன்னா, நான் வந்து நம்ம டிஎன் புக்கில் தானே இருக்குது, நிறைய பேர்கிட்ட டிஎன் புக் இருக்கும், அவங்க ஹைலைட் பண்ணிப்பாங்க, இல்லாததை வந்து பக்கத்தில் எழுதிப்பாங்க ஒரு சில விஷயம்னு நினச்சேன். பட் வேணாம், நான் வந்து இப்போ பிடிஎஃப் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இவ்வளோ நாளாக நான் அப்லோட் பண்ணல, ஸோ அது வந்து அங்கங்கே ஒரு சில ஃபோல்டரில் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வந்து பிடிஎஃப்மே வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நோட்ஸ் பண்ணாதீங்க, நான் வந்து என்னோடய நோட்ஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிரிப்பீங்க, இவ்வளோ எழுதியிருப்பேன் தெரியுமா A4 ஷீட்டில். இப்போ வந்து அதெல்லாம் எதுவுமே யூஸ் இல்லைன்னு யோசிக்கிறேன். ஏன்னா எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தேவை. இப்போ இவ்வளோ பெரிய நோட்ஸை நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கன்னா ஆகுமா? ஆகாது. ஸோ அதனால் நோட்ஸ் பண்ணாதீங்க, நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஏன்ஷியன்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 14 கொஷின் கேட்டிருக்காங்க, மெடிவலில் வந்து 18 கேட்டிருக்காங்க, ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் 44 கேட்டிருக்காங்க, மாடர்ன் செப்பரேட்டாக நம்ம பார்க்கலாம், ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஏன்ஷியன்ட்லேயே வந்து ஃபர்தராக பார்த்தோன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் வந்து 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, 2017 2023 வரைக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் 3 கொஷின். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நான் ரொம்ப கம்ப்ளீட்டாக வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பார்க்கலாம் 4 hours இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள் என்னோடய இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கிளாஸ் 4 hours இருக்குது, எல்லாமே கவர் பண்ணிவிட்டேன். இதை விட்டு நீங்கள் அடிஷ்னலாக போகணுன்னு அவசியம் இல்லை. இதை விட்டு நம்ம கிளாஸ் விட்டு எதனா ஒரு கொஷின் வந்துச்சுன்னா மற்ற பசங்களுக்கும் அது தெரியாது, வேணா அவங்க வந்து ஃப்ளூக்கில் வேணால் சால்வ் பண்ணிட்டு வரலாம், அதுதான் ரியாலிட்டி. ஓகேவா? ஏன்னா நான் வந்து தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கேட்டேன்ல, அவங்களுக்கு அகாடமிலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற கிளாஸ் விட அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4 கொஷின் வந்து மௌரியன் எம்பையர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மௌரியன் எம்பையருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 4 ஸ்டார் போட்டுக்குங்க மௌரியன் எம்பையர். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியிலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட் எதுனா மௌரியன் எம்பையர். ஞாபகம் வச்சுங்க, மௌரியன் எம்பையர்லேருந்து எதனா ஒரு கொஷினை வந்து அவங்க எடுக்கலான்ட்டு ட்ரை பண்ணுவாங்க. கண்டினியூவாக எடுக்கலனாலும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேராக வந்து எடுக்க பார்ப்பாங்க, இல்லை 2-3 இயர் கேப் விட்டு திருப்பி எடுக்க பார்ப்பாங்க. ஸோ மௌரியன் எம்பையர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் அசோகா பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அசோகாவோட அந்த ராக் எடிக்ட் இருக்குல்ல, அந்த மேஜர் ராக் எடிக்ட், மைனர் ராக் எடிக்ட், பில்லர் ராக் எடிக்ட் தெரியலனாலும் பரவாயில்ல, அந்த 14 மேஜர் ராக் எடிக்ட்டுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த 14 மேஜர் ராக் எடிக்டோட லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் அந்த 14 ராக் எடிக்டில் வந்து என்னென்ன எழுதியிருக்காங்க அசோகா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ராக் எடிக்ட் 1ல் வந்து ப்ரோஹிபிஷன் ஆஃப் ஸ்லாட்டரிங் அனிமல்ஸ். ஸோ அந்த மாதிரி டோட்டலாக 14 ராக் எடிக்டில் வந்து அவங்க எழுதியிருப்பாங்கள்ல. ஸோ அந்த ராக் எடிக்டில் என்ன எழுதியிருக்காங்கன்ட்டு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ப்ராப்பராக, அது எந்த ராக் எடிக்டில் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கொஷின் போய் பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி எந்த கிங் வந்து மற்ற ரிலீஜனை வந்து எந்த கிங் வந்து அவங்க ரிலீஜனை ஜாஸ்தி பண்ணுறவங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக அவங்க ரிலீஜனே வந்து டிஃபேம் பண்ணிப்பாங்க அப்படின்ட்டு வந்து எந்த கிங்கு சொன்னாங்கன்ட்டு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அசோகா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வெட்டில் வந்து அதை கேட்டிருந்தது. நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் போய் பார்க்கலாம், நான் வந்து மறந்துட்டேன் எக்ஸாக்டாக வந்து என்ன கேட்டாங்கன்னுட்டு, நீங்கள் போய் பாருங்கள். ஸோ அந்த அசோகாலேருந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும், இது உண்மை. நீங்கள் வந்து இங்கே நான் வந்து வேறு மாதிரி படிக்க வைக்கிறேன், அகாடமியில் வந்து வேறு மாதிரி இருக்குது, சீக்ரெட் டெக்னிக் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா நீங்கள் ஒரு அகாடமி, பாப்புலரான அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் பேட்ச் எடுக்கிறாங்க. நீங்கள் வந்து ஆன்லைனில் போய் பாருங்கள். ஸோ ஒரு பேட்ச்லேயுமே 200 பேர் இருக்காங்களாமா, எனக்கு தெரிஞ்சதில் ஒரு பேட்சில் 200 பேர் இருக்காங்களாமா. ஸோ அவங்க வருஷத்துலேயே வந்து மேக்ஸிமம் ஒரு 15 பேட்ச் இல்லை 10 பேட்ச் எடுக்கிறாங்கன்னு நினச்சிக்கங்க. அப்போ அந்த அகாடமியில் வந்து உண்மையிலே அந்த சீக்ரெட் டெக்னிக் இருந்துச்சுன்னா அந்த அகாடமியிலேருந்து அட்லீஸ்ட் 2 பேட்ச் ஃபுல்லாச்சு கம்ப்ளீட் பண்ணல. 200னாலும் 2 பேட்ச், 400 மெம்பர், 400 ஸ்டூடெண்ட் வந்து அந்த 1 இயரில் வந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ண தானே இல்லை. அந்த அகாடமியோட டீச்சரே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டோட்டலாக இவ்வளோ பேட்சில் ஒரு 4-5 பேர் தான் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க, இப்படி தான் சொல்கிறாங்க. ரியாலிட்டி அதுதான் யூபிஎஸ்சி. ஸோ யூபிஎஸ்சியில் கோச்சிங் சென்டர் வந்து நம்மளை பாஸ் பண்ண வைப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா பாஸ் பண்ண வைக்க மாட்டாங்க. கோச்சிங் சென்டர் வந்து முழுக்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நான் வந்து உங்களுக்கு அனாலிசிஸ் எல்லாம் காமிக்கிறனால இண்டஸ் வேலியில் வந்து 3, மௌரியாவில் வந்து 4, குப்தாவில் 4, இன்னும் அதர் பிளேசஸ் ரிலேட்டடாக 3, நீங்கள் இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இதை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க.
சிலபஸை வந்து முடிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ இதனால் வந்து என்ன ஆகும்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கரெக்டான பாத்துக்கு போவாங்க. ஆனால் அந்த கரெக்டான பாத்துக்கு போகிறதுக்கு 3 lakh 1.5 lakh வைங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ எல்லாருக்கும் அது பாசிபிளா? இப்போ நீங்களே சொல்லுங்கள். இப்போ எல்லாருக்கிட்டையும் வந்து இந்த ஒரு கரெக்டான பாத்து தெரிஞ்சுக்கிறதுக்கு 3 lakh 1.5 lakh முடியுமா? ஸோ நிறைய பேருக்கு முடியாது. அதுதான் ரியாலிட்டி. ஸோ நம்ம சேனலில் நம்ம இதை வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணலாம். எனக்கும் கொஞ்சம் டைம் தேவை. நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த குப்தாலையுமே வந்து 4 கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ குப்தாவுமே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான சாப்டர் ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். குப்தாவோட அட்மினிஸ்ட்ரேஷன், குப்தா டைமில் வந்து உமனோட ஸ்டேட்டஸ் எப்படி இருந்துச்சு, கோல்டன் ஏஜ்னு வந்து எதுக்கு சொல்கிறாங்க, எந்தெந்த ஆத்தர் இருந்தாங்க, என்னென்ன புக்கு எழுதுனாங்க, அட்மினிஸ்ட்ரேஷனில் எந்தெந்த அந்த ஆஃபீஸர்ஸோட டர்ம்ஸ் இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும் குப்தா எம்பையரில். நெக்ஸ்ட்டு வந்து பிளேசஸ். ஸோ இப்போ இந்த பிளேசஸ் எல்லாமே வந்து நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கும் போதே வந்து நான் உங்களுக்கு மேப்பிங் பண்ண வைக்கிறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கம்ப்ளீட் பண்ணேன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட மேப்பிங்கும் வந்து நான் பண்ண வச்சுருக்கேன். ஸோ மேப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் புக் என்சிஆர்டி ரெண்டுத்துலேருந்து நான் பண்ண வைக்கிறேன். இதை விட்டுட்டு நீங்கள் அவுட் ஆஃப் மேப்பிங் போகணுன்னு அவசியம் இல்லை. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க, அவ்வளோதான். அதே மாதிரி ஆர்எஸ் சர்மாவுக்கு வந்து போகாதீங்க மேப்பிங்க்கு. ஏன்னா ஆர்எஸ் சர்மாவில் வந்து நிறைய பிளேசஸ் இருக்குது. நீங்கள் இண்டஸ் வேலி எடுத்திங்கனாலே உங்களுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸ்டோன் ஏஜ் எடுத்திங்கனாலே நிறைய பிளேசஸ் இருக்குது. ஆர்எஸ் சர்மா போகாதீங்க. நான் என்னோடய ரெக்கமெண்டேஷன் ஆர்எஸ் சர்மா பக்கமே போகாதீங்க. வேறு இந்த சதீஷ் சந்திரா, ஸோ இந்த புக்கெல்லாம் இருக்குல்ல, இது பக்கமே போகாதீங்க. நம்ம கிளாஸஸில் நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தரேனோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த பிடிஎஃப்பை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷன்ஸை பாருங்கள். நான் வந்து இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சிருக்கேன். ஸோ நம்ம டிஎன் புக்கில் எது இல்லையோ நான் வந்து எல்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுக்குறேன். அப்படி பை சான்ஸ் என்னோடய கிளாஸஸில் நான் எதனா மிஸ் பண்ணிட்டேனாலும் எண்டில் வந்து நான் உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு பிடிஎஃப்பில் வந்து இதை எதை நான் மிஸ் பண்ணிட்டேன், இது வந்து மற்ற புக்கில் இருக்குன்ட்டு வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் வந்து புக்கு பக்கமே புதுசாக எந்த புக்கு பக்கமே போகாதீங்க. டிஎன் நியூ என்சிஆர்டி இது 2 மட்டும் வந்து உங்ககிட்ட இருந்துச்சுன்னா சூப்பர். பிடிஎஃப் இருந்தாலும் சூப்பர். நான் திருப்பி ஏன் இதை சொல்கிறேன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ஹிஸ்ட்ரி வந்து நிறைய பேரை சுத்த விட்டுரும். அதனால் நான் உங்களுக்கு வந்து திருப்பி சொல்கிறேன். ஸோ மேப்பிங்கில் வந்து நான் இண்டஸ் வேலிலையும் மேப்பிங் பண்ண வச்சுருக்கேன். ஸ்டோன் ஏஜ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்சிஆர்டிலேருந்து டிஎன் புக் ரெண்டுத்துலேருந்து மேப்பிங் பண்ண வச்சுருக்கேன். டிஎன் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சால்கோலித்திக் ஏஜோட மேப் எடுத்திருக்கேன். என்சிஆர்டியில் வந்து ஸ்டோன் ஏஜோட மேப் எடுத்திருக்கேன். அவ்வளோ மேப் வந்து போதும். அதுக்கு மேலே நீங்கள் போகாதீங்க. மெயினாக ஸ்டோன் ஏஜ் தப்பி தவறி கூட ஆர்எஸ் சர்மா பக்கம் போயிடாதீங்க. ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப தலை குழப்புற மாதிரி கொடுத்துருப்பாங்க, போகாதீங்க. ஸோ இப்போ ஏன்ஷியன்ட்டில் வந்து உங்களுக்கு கிளியரிட்டி கிடச்சிருக்கும். இண்டஸ் வேலி, மௌரியா, குப்தா, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பிளேசஸ், இதை நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்போ இதை விட்டுட்டு மற்ற எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஃபோக்கஸ் பண்ணும். இப்போ மகாஜனபதாஸ், வேதிக் ஏஜ் இதெல்லாம் இருக்குது இம்பார்ட்டண்ட்டு. பட் இதை வந்து கொஞ்சம் யூபிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி கொஞ்சம் கேட்டிருக்குன்னா கொஞ்சம் ஒரு 2-3 டைம் எக்ஸ்ட்ரா ரிவிஷன் பண்ணிங்க. பட் மற்றதையும் நீங்கள் வந்து பார்க்கணும், நான் இல்லைன்னு சொல்லலை. நம்ம கிளாஸில் எவ்வளோ பண்ணியிருக்கணும் அவ்வளோத்தையும் நீங்கள் வந்து திருப்பி ரிவிஷன் பண்ணணும், ஓகேவா? ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அகாடமியில் இருக்கிற மல்டிபிள் எஜுகேட்டரே வந்து சொல்லிட்டாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிளாஸ் பண்ணுறாங்கல்ல, அதில் வந்து நான் வந்து எந்தெந்த புக்லேருந்து எது எடுத்திருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க. கிளாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீட்டில் போயிட்டு என்சிஆர்டி, டிஎன் புக், ஆர்எஸ் சர்மா, உபேந்தர் சிங் இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கங்கன்ட்டு சொல்லிட்டு விட்டுடுவாங்க. நிஜமாக நீங்கள் வந்து யோசிப்பீங்க, நீங்கள் வந்து அகாடமிக்கு போனால் நீங்கள் வந்து இந்த புக்கெல்லாம் வந்து அவங்க தொடவே கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு யோசிப்பீங்க. பட் அவங்க அப்படி இல்லை. இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டை சொல்லிவிட்டு இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள். 1 இயருக்கு அவங்க 15 to 10 பேட்ச் எடுக்கிறாங்கன்னா இப்போ அவங்க நம்ம கிளாஸ் பண்ணுற மாதிரி இவ்வளோ டீட்டெயிலாக பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த 15 பேட்சுக்குமே 1 இயரில் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நிறைய பேர் அகாடமிக் போனவங்க ஹிஸ்ட்ரியை வந்து வெறுத்துட்டு வந்துடுவாங்க, ஓகேவா? பட் அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஆகக்கூடாதுன்னுட்டு நல்லா டீட்டெயிலாக எந்தெந்த புக்லேருந்து நான் எதை எடுத்திருக்கேன் அதோட பிடிஎஃப் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து அகாடமிக்கு வந்து ஜாயின் ஆகலை, நீங்கள் வந்து ஆன்லைன் பேட்சஸ் வந்து ஜாயின் பண்ண முடியல, ஆஃப்லைன் போக முடியலன்ட்டு வந்து ஃபீல் பண்ணாதீங்க. என்னால் முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டும் வந்து உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து மெடிவலில் பார்க்கலாம். ஸோ மெடிவல் வந்து பார்த்திங்கன்னா அர்லி மெடிவல் கிங்டம்லேருந்து 4 கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அர்லி மெடிவல் கிங்டம்னா வந்து பார்த்திங்கன்னா குப்தாக்கு அப்புறமா குப்தா, ஹர்ஷா, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அர்லி மெடிவல் கிங்டம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கொஷன்ஸும் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அர்லி மெடிவல்லேருந்து எந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்கன்னுட்டு.
டெல்லி சல்தனத்துலேருந்துமே வந்து பார்த்திங்கன்னா 3 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ரீஜனல் கிங்டம். ஸோ இந்த ரீஜனல் கிங்டம் வந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ரீஜனல் கிங்டம்ஸ்னால் அங்கே இருந்த குட்டி குட்டி கிங்டம்ஸ், இப்போ இந்த ராஜ்புட்ஸாக இருக்கட்டும், இன்னும் சின்ன சின்ன கிங்டம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல, இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த ரீஜனல் கிங்டம்ஸுமே வந்து நம்ம மெயினாக பார்க்கணும். விஜயநகர் எம்பையர்லேருந்து வந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து இதெல்லாம் தெரியலனா நான் வந்து மெடிவலில் கவர் பண்ணுவேன், நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. அதுக்கான வேலை தான் வந்து நான் இவ்வளோ நாள் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்களுக்கு வந்து ஏன் டிலே ஆச்சுன்னா மெயின் ரீசன் அதுதான். நான் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் வந்து எப்படி ஒரு ஷார்ட் பீரியடில் நான் பண்ண தப்பு வந்து நீங்கள் பண்ணாமல் எப்படி கவர் பண்ணலான்ட்டு வந்து நான் ப்ரிப்ரேஷனை வந்து பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்கலான்ட்டு வந்து இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். பக்தி அண்ட் சூஃபி மூமெண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் தான் வந்திருக்கிறது. முகல்ஸ்லேருந்து வந்து 3 வந்திருக்கு. டெர்மினாலஜிஸ்லேருந்து 3 வந்திருக்கு. இப்போ டெர்மினாலஜிஸ்னால் என்னென்னா அந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த டெர்மினாலஜி அதுலேருந்து 3 கொஷின். இப்போ அதுக்கான மீனிங், இப்போ பலி, ஸோ இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறல, அந்த மாதிரி டெர்மினாலஜி வேர்ட்லேருந்து 3 கொஷின்ஸு வந்திருக்கிறது. ஸோ இதில் வெயிட்டேஜ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெடிவலில் வந்து கொஞ்சம் எல்லாத்துலேயுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இங்கே நீங்கள் பாருங்கள், டெல்லி சல்தனத்துலையும் கேட்டிருக்காங்க, முகல்லையும் கேட்டிருக்காங்க, விஜயநகர்லையும் கேட்டிருக்காங்க, ரீஜனல் கிங்டமும் கேட்டிருக்காங்க, ப்ளஸ் டெர்மினாலஜியும் கேட்டிருக்காங்கன்னா மெடிவல் வந்து கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பட் ஆல்ரெடி இப்போ இதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்துங்க. ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் வந்து புத்திசம், ஜெயினிசம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், 4 ஸ்டார். திருப்பி நான் சொல்லிட்டேன், புத்திசம், ஜெயினிசம், ஆர்ட்லேருந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ எல்லா வருஷமும் எதனா ஒரு கொஷின் எடுக்கணும்னு யூபிஎஸ்சி வந்து நினைக்கும். ஸோ நீங்கள் புத்திசம், ஜெயினிசம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் ஒரு காமெடி விஷயம் என்னென்னா, டெலிகிராமில் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு சொல்லதில்ல, புத்திசம், ஜெயினிசம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராகவே பண்ண வைக்கிறது இல்லையாமா இந்த மாதிரி அகாடமிஸில். எல்லா அகாடமிஸ்லேயுமான்னு எனக்கு தெரியாது, அவங்க எந்த ஒரு அகாடமிக்கு போயிருக்காங்களோ ரிவ்யூவில், ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பண்ண வைக்கலையாம்மா புத்திசம், ஜெயினிசம். ஸோ ஜஸ்ட்டு வந்து புத்தா அவங்களுக்கு வந்து என்லைட்மெண்ட் ஆச்சு, இது அது அவ்வளோதான், முடிச்சுட்டாங்க. பட் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா 8 ஹவர் இருக்குது புத்திசம், ஜெயினிசம் வந்து என்சிஆர்டி. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை புரிஞ்சிங்கன்னா தான் புத்திசம், ஜெயினிசமோட ஆர்ட் அண்ட் கல்ச்சருமே வந்து உங்களுக்கு புரிய வரும். நீங்கள் அதை பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். ஆர்கிடெக்சர்லேருந்துமே வந்து கேட்டிருக்காங்க, மியூசிக்லேருந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க, டான்ஸ் ஃபார்ம்லேருந்து ஒரு கொஷின், பெயிண்டிங்லேருந்து 3 கொஷின் கேட்டிருக்காங்க, லிட்ரேச்சர்லேருந்து 6 கொஷின், இம்பார்ட்டண்ட் பிளேசஸ். ஸோ திருப்பி பாருங்கள் பிளேசஸ். ஸோ பிளேசஸ் வந்து ஏன்ஷியன்ட்லேருந்தும் வந்திருக்கு, ஆர்ட் அண்ட் கல்ச்சர்லேருந்தும் வந்திருக்கு. ஸோ மேப்பிங் இம்பார்ட்டண்ட், ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன். ஃபிலாசபிலேருந்து ஒரு கொஷின், மிஸ்லீனியஸ் வந்து பார்த்திங்கன்னா 11 கொஷின். ஸோ திருப்பி சொல்கிறேன், நம்மளுக்கு வந்து யூபிஎஸ்சியில் அவுட் ஆஃப் அவுட் யாராலையும் சால்வ் பண்ண முடியாது. அப்படி வந்து யாருனா சால்வ் பண்ணாங்கன்னா மேபி எதனா ஏபிசிடி போட்டு இல்லை 1 2 3 போட்டு சால்வ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க அந்த தெரியாத கொஷனை. அதுதான் உண்மை, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அவுட் ஆஃப் அவுட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ண நினைக்காதீங்க. ஸோ இப்போ இந்த 11 மிஸ்லீனியஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் இப்போ இவ்வளோ தெரிஞ்ச கொஷின்ஸை வந்து நீங்கள் சால்வ் பண்ணால் போதும். ஏன்னா யூபிஎஸ்சியோட டோட்டல் மார்க்கோட இந்த ரேங்க் 1 எல்லாம் எடுத்திருக்காங்களே எல்லாமே 50% தான் எடுத்துருக்கிறது. 50% எடுத்தாலே நீங்கள் டாப்பர். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யாரும் அவுட் ஆஃப் அவுட் எடுக்கிறது இல்லை. ஸோ அந்த தெரியாத 4 கொஷின் 5 கொஷின் எங்கேருந்து யூபிஎஸ்சி எடுத்துச்சுன்ட்டு வந்து நீங்கள் தேட போகாதீங்க. ஸோ நம்மளோட அனாலிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எந்தெந்த சாப்டர்லேருந்து எடுத்திருக்காங்கன்ட்டு தான், எந்த மாதிரி கொஷின்ட்டெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஏன்ஷியன்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், 13 இயர்ஸ் இது. மெடிவல்து மாடர்ன்தெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். ஆர்ட் அண்ட் கல்ச்சரும் வந்து நம்ம இன்னும் பண்ணல. நான் வந்து கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து நிறைய பேர் யோசிப்பீங்க, நீங்கள் வந்து இவ்வளோ ஸ்லோவாக பண்ண வைக்கிறீங்களே, நீங்கள் பண்ண வைக்கிறது பார்த்தா 2026 தான் நாங்கள் அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. பட் நீங்கள் பாருங்கள், இப்போ இவ்வளோ சாப்டர்ஸ் எல்லாம் இருக்குது. இதை வந்து நான் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஷார்ட்டாக வந்து நான் கொடுக்கணுன்னா எனக்கு டைம் எடுத்துக்கும். இப்போ நான் வந்து ஆல்ரெடி 2 3 இயர் 4 இயர் 5 இயர் இதில் இன்வால்வ் ஆகிருந்தேன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், என்கிட்ட ஆல்ரெடி பிளான் இருந்திருக்கும். பட் நானே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் இன்னும் ப்ரிப்பரேஷனில் இருக்கேன் நானும், ஓகேவா? ஸோ நானும் வந்து உங்களை மாதிரி நிறைய தடுமாறியெல்லாம் போயிருக்கேன், நிறைய வாட்டி கன்ஃபியூஷன் ஆகிருக்கேன். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் நீங்கள் வந்து உங்கள் சைடில் வந்து முயற்சி என்ன பண்ணுங்கன்னா, நம்ம டிஎன் புக்கை வந்து மெயின் புக்காக எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கிளாஸ் பண்ணலனாலும் மீன்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகினாலும் நீங்கள் வந்து அந்த டிஎன் புக்கை வந்து வேறு யாருன்னா யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருந்தா கொஞ்சம் லைட்டாக பாருங்கள்.
நீங்கள் கொஞ்சம் படிக்க ஆரம்பிங்க. இப்போ நீங்கள் அதை ரீடிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ஆன்சர் ரைட்டிங்க்கெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து அதை ரீடிங் ஆச்சு பண்ணுங்கள். நம்ம கிளாஸ் வந்து அப்லோட் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கான்செப்ட் வந்து இன்னும் நல்லா கிளியராக புரிய வந்துடும். இன்னும் ஜியோகிராஃபி இன்னும் மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கூட இருக்குது. நான் வந்து எல்லாம் அனலைசிஸ் பண்ணி உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து கொண்டு வரேன். நீங்கள் வந்து எப்படி வீட்டில் இருந்தே ஃப்ரீயாக நீங்கள் வந்து ஆன்லைனில் எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணலான்ட்டு வந்து நான் கொண்டு வரேன். ஏன்னா நான் யோசிப்பேன், நிறைய பேர் இவ்வளோ கிளியராக வந்து யூடியூப்பில் சொல்ல மாட்டாங்கன்னுட்டு வந்து எனக்கு நிறைய வாட்டி யோசிப்பேன். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க டெடிக்கேட்டடாக வந்து பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு மோட்டிவ் வந்து என்ன இருக்குன்னா, நம்ம வந்து யூடியூபர் ஆகிடலாம், நம்ம வந்து யூடியூப் பண்ணிவிட்டு யூடியூப்லேருந்து காசு பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எதனா இந்த 4 மெயின் டிப்ஸ் ஃபார் யூபிஎஸ்சி, டாப்பர்ஸ் டாக், ஸோ இந்த மாதிரி எதனா ஒன்று போட்டு விட்றாங்களே கண்டி ஆக்சுவலாக கிளாஸஸ் வந்து நிறைய போடவே மாட்டுறாங்க. ஹிந்தியில் வந்து அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது. எனக்கு ஹிந்தியில் அதுதான் புரியுறதில்ல. கொஞ்சம் சேனல் பாப்புலர் ஆனவொடனே என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வந்து புதுசாக ஒரு கோர்ஸ் ரிலீஸ் பண்ணுறோம், உங்களுக்காக கம்மி ரேட்டில் ரிலீஸ் பண்ணுறோம், நீங்கள் வந்து 5000 கொடுங்க போதும் அப்படின்னுடுறாங்க. ஸோ அது மாதிரியெல்லாம் வந்து நான் பண்ணணும்னு நினைக்கல. நான் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க மேபி வந்து நாளைக்கு சேனலில் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் நான் வரட்டும், நிறைய வராமன்னா போட்டோம், ஓகே. பட் நான் வந்து சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி விட்டுடுவேன். நாளைக்கு வந்து நான் வேறு ஜாபில் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலில் வந்து எல்லா கிளாஸஸும் அவைலபிளாக இருக்கணும்ன்ட்டு வந்து நான் நினைக்கிறேன். யாருன்னா வந்து புதுசாக இதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வரப்போகிற ஸ்டூடெண்ட்ஸ் யாரானா இருக்கட்டும், நம்ம சேனலை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு வந்து எல்லா சிலபஸும் கிடைக்கணுன்னுட்டு வந்து என்னோடய ஆசை. ஸோ இன்றைக்கி வந்து கிளாஸ் நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா மெயினாக வந்து நம்ம ஏன்ஷியண்ட்டை வந்து முடிச்சிட்டோம்ல. ஸோ ஏன்ஷியண்ட்டில் லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் ஹர்ஷா அண்ட் ரைஸ் ஆஃப் ரீஜனல் கிங்டம் வந்து பார்த்தோம். ஹர்ஷா பற்றி நம்ம டீட்டெயிலாக படித்து முடிச்சிட்டோம். ஸோ நம்ம வந்து இன்னும் வேறு இந்த ரீஜனல் கிங்டம்ஸ் இருக்குல்ல, ஸோ இதை வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த ரீஜனல் கிங்டம்மை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் இப்போ இதுக்கு அடுத்த நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதில் உங்களுக்கு வந்து கவர் பண்ணுறேன், ஓகேவா. ஸோ இதுக்கப்புறமா நம்ம படிக்க போகிறது வந்து மெடிவல். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்ஷியன்ட் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறமா வந்து நம்ம மெடிவல் படிக்க போகிறோம். ஸோ இது எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி நான் வந்து அனலைசிஸ் கொண்டு வந்தது எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா என்னன்னுட்டு வந்து கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். அதே மாதிரி வேறு யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறவங்க, மற்ற பெரியவங்களுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணாதீங்க. அவங்க வந்து அதை பார்த்தோன்னே ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க, வேணாம் இது நம்மளுக்கு தேவையில்லைன்னுட்டு. ஸோ படிக்கிறவங்க யாருன்னா தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்களுக்கு வந்து இதை சென்ட் பண்ணுங்கள். அவங்க அப்போ வேணால் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. மற்றபடிக்கு வந்து சும்மா சென்ட் பண்ண சொன்னாங்க, நம்ம வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணிடலான்ட்டு வந்து பெரியவங்க, சம்மந்தம் இல்லாதவங்க, ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து சென்ட் பண்ணாதீங்க. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஒரு சில டாபிக் வந்து நான் காமனாக அப்லோட் பண்ணுறேன்ல. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த சிஏ பற்றியெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் வந்து எல்லோரும் பார்த்தா புரிய வரும். பட் இந்த மாதிரி டாபிக் வந்து ஜென்ரலாக பார்க்க மாட்டாங்க. படிக்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பார்க்குறது இல்லை, என்னடா இது இவ்வளோ படிக்கணும்னுட்டு. ஸோ படிக்கிறவங்களுக்கு மட்டும் இதை சென்ட் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட்டு மெடிவல் ஹிஸ்ட்ரியில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்.